வளர்ச்சி இருக்குதா பாருங்க. வளர்ச்சி இல்லைன்னா என்ன காரணம்? நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொண்டு வந்திருப்பாங்க, கர்த்தருக்குள்ளே இருப்பாங்க, ஜெபிப்பாங்க, ஆனால் அவங்களுடைய ஆசீர்வாத வளர்ச்சி இருக்காது. பிள்ளைங்க டெவலப்மெண்ட் ஆக முடியாது, பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போக முடியல. ஏன் போகல? ஏன் காரணம் என்ன? அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால தான் ஆண்டவர், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் மேலே நீதியின் சூரியன் நீதியை செய்கிற கடவுள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும்னா, உங்கள் குடும்பத்தில் செட்டையின் நிலையிலே இருக்கணும்னா, உங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே, உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்குள்ளே நீங்கள் கடந்து போகணும்னா நீங்கள் என்ன செய்யணுன்ட்டு தெரியணும். வேதத்தில் நமக்கு என்ன போட்டு இருக்குது? நான் படிக்கவா? சங்கீதம் 92 சங்கீதம் 12 வசனம், நீதிமான் பனையை போல செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தர் சொல்றாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. லீபோனில் உள்ள கேதுருவை போல அவன் வளருவான் என்று வேதம் சொல்லுது. லீபோன்னா என்ன? மலைகள் நிறைந்த ஒரு பெரிய பட்டணம். அந்த மலையில் இருக்கிற கேதுரு மரம் மாத்திரம் செழிப்பாக இருக்குமா. நல்லா கவனிச்சு பாருங்க. சும்மா கண்ட இடத்துல கர்த்தர் மரத்தை வைக்கல. அவர் லீபோனில் அந்த மலை உச்சியில் எப்பொழுதுமே பனிமூட்டம், மலைகள் சூழ்ந்ததாக இருக்குமா, பனித்துளி பெய்து கொண்டே இருக்குமா. அந்த இடத்துல கர்த்தர் நாட்டுகிறாராம். நல்லா கவனிச்சு பாருங்க. நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். ஒரு மலை இடத்துல நீ செழிப்பாகணுன்ட்டு அந்த இடத்துல நாட்டுறார். அந்த லீபோனுடைய மலையில் மேலே நாட்டப்பட்டது எப்படி இருக்குதான்? செழித்து வளரும். அதான் உண்மை அதுதாங்க. எந்த இடத்துல அந்த மலை, நம்ம மலைனா எதை குறிக்கும்? ஜப வாழ்க்கையை குறிக்கிறது. எந்த குடும்பத்தில் ஜப வாழ்க்கை இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிற அறை இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிற ஒரு வீடு இருக்கிறதோ, அந்த வீடை கர்த்தர் அதை ஆசீர்வாதம் உள்ள ஒரு கேதுரு மரம் போல மாற்ற ஆரம்பிக்கிறார். நல்லா மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் லீபோனை போல மாற ஆரம்பிங்க. லீபோன் என்பது தேவ பிரசன்னத்தையும் தேவனையும் சந்திக்கிற ஒரு இடம். மலை என்பது அதே போல் உங்கள் ஜெப வாழ்க்கை, அப்படி ஜெபிக்கிற வாழ்க்கை வருமானா, நான் இன்று சொல்கிறேன், உங்கள் வீட்டு மேலே தேவன் ஆசீர்வாதத்தையும் பனியையும் மழையும் ஊற்றுகிறத நீங்கள் உணர்வீங்க.